நல்லா மன உருவி கூப்பிடுங்கக்கா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூடி வர தாய் பச்சனை தனக்காரி. இந்த மகனுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். துன்பமே வாழ்க்கைன்னு இந்த மகன் உட்காந்துருக்கு. யார் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு விலைக்கு வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளை கண்ணு இருந்து குருடுன்னு சொல்லிடுச்சு. ஆத்தா தாய் இறங்கி வாயிட்டு கூப்பிடுதாய், உன் குரல் கேட்கணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் எனக்கு இறங்கி வா, என்னை பெத்த அம்மாவா இந்த மக துன்பத்தை தீர்த்து வைக்க வாத்தா. எந்த செய்வனையா இருந்தாலும் பில்லி சூனியமா இருந்தாலும் அங்காளி பங்காளி தொல்லையா இருந்தாலும் எடுத்தறி, யார் என்ன பண்ணினாலும் எடுத்தறி. ஏன் இந்த மக பித்த பிடிச்சிருக்கா, யார் செய்வனை வச்சாங்களா? ஆத்தா ஈஸ்வரி இந்த மகளுக்கு எதனால மனசு வந்து சரியில்லாம இந்த பிள்ளை கண்ணீரோட ஓடி தெரியுது. ஆத்தா நான் யார்கிட்ட போய் என் கண்ணீரை தொடப்பின்னு வந்திருக்கு இந்த ஆத்தா ஈஸ்வரி, உனக்கு தெரியும், நீ வாடி கட்ட அவுத்துட்டு வாத்தா. எந்த செய்வனை வச்சையும் பெரிய ஆள் இல்லை, வா ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி வரணும். என் தாய் ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளைக்கு வரணும், வா. எந்த செய்வனையா இருந்தாலும் எடுத்தறிஞ்சிட்டு வரணும். என் பிள்ளை வந்து இன்னைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துருக்கு. அந்த அரசனை மனம் பிடிச்ச நாளை இருந்து கண்ணீர்தேன்னு சொல்லிடுச்சு. என் பிள்ளை நீ வந்து சொல்லணும், வா ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, என்ன பெத்த அம்மா வா, மன நிறைவோட வா. இந்த மலைக்கு நீ எப்ப மனம் முடிச்சு வந்தியோ அன்னைக்கு வந்தப்போ ஒருத்தியோட சண்டை வச்சாவ நாத்தனாரியோட. அவ பார்த்த வேலைதே இந்த குடும்பத்துல நீ ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் உன் புருஷன் பிள்ளைன்னு வாழவே கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவ செஞ்சான். சரியா? அதனாலதான் நீ வந்து இன்னைக்கு சீரழிஞ்சு சீப்பட்டு இன்னைக்கு தெருவுல வந்து நிக்கிற. சரியா? சரியா தாயி? இன்னைக்கு அவனாலதே சண்டை வந்துச்சா இல்லையா சொல்லு, உண்மையா பையா? அவதே உனக்கு காரணமே. இன்னைக்கு நீ தெருவில் திறக்கும், பித்து பிடிச்சி திறக்கும், கிறுக்கா திறக்கும், அவதே தான் காரணம். சரியா? அவளை எதிர்த்த அவ உன்னை எதிரி ஆக்கி உன்னை அலங்கோலப்படுத்தி அந்தரத்துல படுத்தணும் அவ செஞ்ச காரியம். சரியா? இதனால இன்னைக்கு வந்து நீ மனம் நொந்து நூலா போய் இன்னைக்கு உனக்கு உன் புருஷன் பிள்ளை அப்படின்னு எதுவுமே இல்லாம நடு கடல்ல வந்து நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கணும். சரியா? கட்டின புருஷனால நீ வாழல, பெத்த பிள்ளைனாலே உன்னால வாழ முடியல. அவனை பார்த்தா கீரி நல்ல வாம்பு மாதிரி இருக்குது. சரியா? உன் பிள்ளைய உனக்கு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? உன் பிள்ளைய உனக்கு ஒட்டக்கூடாது. பித்து பிடிச்சி நீயே அவனை விரட்டணும். உன் கைனாலே அவனை விஷத்தை வச்சு கொள்ளணும். அது செய்யல, அத அந்த அளவுக்கு அவனை கொண்டாந்து விட்டுருக்காங்க. சரியா? என்ன அந்த அளவுக்கு. சரியா? நீ வந்து நீயே விஷத்தை வச்சு உன் பிள்ளைய கொன்றணும். சரியா? உன் பிள்ளை ரத்தம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது. கடைசி காலத்துல உன்னை தூக்கி போட நாதி இல்லாம நீ அநாத பணமா கிடப்பன்னு சொன்னா அப்படி வம்பளே சொன்னாலா இல்லையா? சொன்னா அதே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்க. சரியா? இந்த தாயை தேடி வந்துட்ட, என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டுமா இல்ல வெளியேற்றட்டுமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு அவ செஞ்சதுனாலதே இந்த தாயை தேடி வந்துட்டே இல்லடி. நான் தேடி வைக்கிறேன், உன் கவலை ஏடி ஏண்டி அழுகுறேன்? இந்த தாய்கிட்ட வந்து ஏடி என் மகன் அழுகணும்? கடித தொழிலி நான் இருக்கிறப்ப நீ அழுகக்கூடாது. ஓ மகன் இந்த தாய்கிட்ட வந்து நான் அம்மான்னு கூப்பிடுறேன், நான் உன்னை மகன் கூப்பிடுறேன். நீ ஏன் இந்த மகன் வந்து அழுதுட்டு இருக்க? அந்த அம்மாட்ட அம்மா நான் இருக்கப்ப நீ அழுகாத. உன்னை ஒன்னா பிறந்து நீ புழிஞ்சு உன்னை எடுத்து இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கசக்கான கசக்கி இன்னைக்கு வந்து வாழைப்பழ தோல் மாதிரி உன்னோட பேசி உன்னை வந்து சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எரிஞ்சுட்டாங்க. சரியா? உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய சம்பாத்தியத்தையும் உன் வருமானத்தையும் எல்லாரும் அனுபவிச்சவங்க இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீ வாழைப்பழ தோல் மாதிரி வெளியில தான் கிடக்கணும். உண்மையா பையா? ஒன்னு உன் பிள்ளைய உனக்கு உன் பிள்ளை கையை எடுத்து உன் விரல் அது விரல் எடுத்து உங்க அண்ணன் குத்த சொல்லியிருக்காங்க. சரியா? நீ பெற்ற பிள்ளையே விரல் எடுத்து கண்ணை குத்தணுமா? சரியா? நீ கண்ணு இருந்து நீ குருட நான் திரியணும். சரியா? எங்க போகணும் எந்த ஆட்டை இருக்கணும்னே தெரியாது. உனக்கு மன அமைதி இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, பித்து பிடிக்காத ஒண்ணுனே கிறுக்கு பிடிச்சி ஓடாமத்தே ஒன்று உட்காந்துருக்கேன்னா நீ கும்பிட தெய்வத்துல சொல்றதுனாலதான் கிறுக்கு பிடிக்காம இருக்க. இல்லாட்டி நேரம் கிறுக்கு பிடிச்சி ஓடி இருப்ப. துணிமணி கிழிச்சு போட்டுக்கிட்டே ஓடணும். உனக்கு செஞ்சதே அதுதே. இந்த தாய்க்கு வந்துட்டே இல்ல, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. சரியா? இந்த அம்மா தீர்த்து வைக்க உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? தாய் வேற சொல்றேன். தாத்தா தான் இது வரைக்கும் இந்த பிரிவா நெத்தி பிரிவா உனக்கு அப்படியே துடிக்குதா? நான் கேக்குற பேசல இடது கை நெத்தி பிரிவா துடிக்குதா? துடிக்குது எனக்கு. சரியா? இந்த தாய் உனக்கு இருக்கா? சரியா? ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வரியா? உண்மையா பையா? வணங்கிதான் வரேன் நானு. அந்த தெய்வம் உன்ட்ட இருக்குமா? சரியா? இனிமேல் இந்த தாய்கிட்ட வந்துட்டு நீ கண் கலங்கவே கூடாது. இந்த மகளை நான் கண் கலங்காம வச்சுக்கிறீவி. சரியா? என் பிள்ளைய என்னைக்கு வந்து அந்த ஆக்கி நடுத்தருவில் விட்டாளுகளா அவளுக்கு நல்லா கெட்டு போயிட்டாளுங்க. தெரியுமா தெரியாதா? உன்னை யார் யாரு என்னென்ன பண்ணாலும் எல்லாம் அனுப்பிச்சாளுங்களா? பாத்தியா கண்ணால? பார்த்தேன். அப்புறம் ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க?
சரியா? உன் உன்னை விரல எடுத்து குத்த வச்சிருக்காளுங்களே சரியா? அவளுக்கு அந்த நாள் வந்துருச்சு போயிருச்சு சரியா? எல்லாம் அழிஞ்சிட்டாளுங்க சரியாத்தா? என்ன பையா பிள்ளை இப்ப என்னமா செய்யறது? எங்க இந்த பிள்ளைக்கு நான் புத்தியா கொடுக்குறேன் சரியா? நான் சரி வேணி சரி. உன் பிள்ளைய வந்து வேணுக்குன்னு செஞ்சவங்க எதிரிக்கு முன்னாடி உன் பிள்ளைய நீ விட்டு கொடுக்காத சரியா? இந்த தாய் வந்து என் பிள்ளைய வந்து அதா இந்த என் பிள்ளைய வந்து தாயா பிள்ளைய நாங்கள் இருக்கணும். எனக்கு யாரும் நாதி இல்லை. ஒரு நிமிஷம் இல்லைன்னா மறு நிமிஷம் உள்ள வந்து அந்த பிள்ளைய நினைச்சு கதரும் உண்மையா பையா? விட்டுட்டு போறேன் சொல்லுமா சொல்லு. ஒரு நிமிஷம் இந்த கோவத்துல பேசிட்டு உட்காந்துருக்க மறு நிமிஷம் வந்து ஐயோ என் பிள்ளைங்க அந்த கண்ணு காதும் கேக்குதா இல்லையா? கேக்குதுமா. ஆனா இல்லைங்க வச்சு செஞ்ச வேலைக்கு எனக்கு வேண்டாம் தலையெழுத்து. நான் தீர்த்து வைக்கிறேன். இப்படி நான் தீர்த்து வைக்கிறேன். சத்தியாவுக்கு இப்படி நான் தீர்த்து வைக்கிறேன். அவங்க தலையெழுத்து நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்க தீர்த்து வைமா. என்னக்கா போ அம்மாட்ட பூசிக்க போ. எந்திரி.